Hello friends, welcome to my YouTube channel Koshigan Analysis. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா NDA எக்ஸாமுக்கான போர்ஷன்ஸ், அதாவது டீட்டெயில்டு போர்ஷன்ஸ் அண்ட் மார்க்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அது எவ்வளோ, அதில் என்னென்ன போர்ஷன்ஸ் வரும், என்னென்ன இது வரும், அதை பற்றி டீட்டெயில்டாக பார்த்துட்டு அப்புறம் அதோட மார்க்ஸ் எத்தனை மார்க் எழுதுவாங்க அதை பற்றி நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன விஷயம் சொல்ல விரும்புகிறேன். அது என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதுக்கு வந்து 2 கேள்விகள் வந்துச்சு, அதாவது 2 கொஸ்டின் வந்துச்சு. அந்த 2 கொஸ்டின் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்பர் 1, இந்தியன் ஆர்மி, அதாவது NDA எக்ஸாம் எழுதுனா இந்தியன் ஆர்மிக்கு மட்டும் தான் போக முடியுமா அப்படின்றது ஃபர்ஸ்ட் கொஸ்டின். 2வது கொஸ்டின் என்னென்னா, இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு சயின்ஸ் வித் மேக்ஸ் குரூப் மட்டும்தான் எடுத்துக்கணுமா, இல்லை எந்த குரூப் வேணால் எடுத்துக்கலாமா அப்படின்னு. அந்த 2 கொஸ்டினுக்கும், அதாவது அந்த 2 கொஸ்டின் கேட்டவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அந்த 2 கொஸ்டினுக்கும் இப்போ நான் ஆன்சர் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானே ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த 2 கொஸ்டினுக்கான ஆன்சர் சொல்லிடுறேன், லிசன் பண்ணுங்கள். NDA ஆர் NA? NDAன்னா நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். NA அப்படின்னா இந்த NAனாவே நாவல் அகாடமி, அதாவது ஃபஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். வெறும் ஆர்மிக்கு மட்டும் தான் போக முடியுமா? இல்லை, NA நாவல் அகாடமி. நாவல்னாவே நேவி. இப்போ பாருங்கள், 3 பாட்டாக நம்ம பிரிச்சுருவோம். இது ஃபர்ஸ்ட் ஃபார் ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நாவல் அகாடமி ஃபார் நேவி. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி. இந்த 2 எக்ஸாம் எழுதுனா ஆர்மிக்கு மட்டும் தான் போகலாமா? இல்லை, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி 3க்கும் நம்ம போகலாம். அப்ளிகேஷன் போடும்போதே உங்கள்கிட்ட கேட்பாங்க எந்த ப்ரிஃபரன்ஸ்னு. நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்குற மாதிரி உங்களுக்கு ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி இது 3க்கும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம், எது வேணாலும் போகலாம். செகண்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா, இதை வச்சு நான் சொல்லிடுறேன். செகண்ட் கொஸ்டின் என்னென்னா, அதாவது NDA எக்ஸாம் எழுதுனா நம்ம மேக்ஸ் வித் சயின்ஸ் குரூப் தான் எடுத்துருக்கணுமா, இல்லை சயின்ஸ் குரூப் எடுத்துக்கணுமா, அந்த மாதிரி நம்ம கேட்டிருந்தாங்க. அதுக்கு என்ன குரூப் எடுக்கணும்னு நான் சொல்லிடுறேன். 12th படிக்கும்போது நீங்கள் ஆர்மி போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா, NDA எக்ஸாம் எழுதி ஆர்மி போகணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா 12th படிக்கும்போது சயின்ஸ் ஆர் மேக்ஸ் ஆர் சயின்ஸ் வித் மேக்ஸ் ஆர் காமர்ஸ் ஆர் ஹிஸ்ட்ரி, இந்த மாதிரி எந்த குரூப் வேணால் எடுத்துக்கலாம். ஆர்மி போகிறதுக்கு நீங்கள் 12th எந்த குரூப் எடுத்தாலும் ஆர்மிக்கு போகலாம். ஏர்ஃபோர்ஸ் பாருங்கள், ஏர்ஃபோர்ஸ்க்கு மேக்ஸ் வித் சயின்ஸ். ஏர்ஃபோர்ஸ் போகிறதுக்கு என்ன, மேக்ஸ் வித் சயின்ஸ் குரூப் மட்டும்தான் எடுத்துக்கணும். ஆர்மிக்கு எந்த குரூப் வேணால் எடுத்துக்கலாம், ஏர்ஃபோர்ஸ்க்கு மேக்ஸ் வித் சயின்ஸ். அதே மாதிரி நேவிக்கும் சேம், மேக்ஸ் வித் சயின்ஸ். டவுட் கிளியர் ஆயிடுச்சா? NDA எக்ஸாம் எழுதுனா ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவிக்கும் போகலாம். ஆர்மிக்கு போகிறவங்க எந்த குரூப் வேணால் எடுத்துக்கலாம். ஏர்ஃபோர்ஸ் போகிறவங்க மேக்ஸ் வித் சயின்ஸ், நேவி போகிறவங்க மேக்ஸ் வித் சயின்ஸ் தான் எடுத்துருக்கணும். ஓகே கைஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? உங்களுக்கு அந்த டவுட் கிளியராக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த 2 கொஸ்டினுக்கும் ஆன்சர் சொல்லிட்டேன். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, NDA எக்ஸாமோட போர்ஷன்ஸும், அதோட டீட்டெயில்டு போர்ஷன்ஸும் அதோட மார்க்ஸ் பற்றியும் சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம அதை பற்றி கொஞ்சம் கிளியராக பார்ப்போம். ஃபஸ்ட் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது, NDA எக்ஸாம் பார்த்தீங்கன்னா நீட், JEE மாதிரி மார்னிங் ஷிஃப்ட், ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் இருக்கும். பட் ஆனால் 2 ஷிஃப்ட்லேயும் நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்கும். JEE மாதிரி 1.5 hours காலையில் எழுதிட்டு போகிறது அந்த மாதிரிலாம் இருக்காது. NDA வந்துட்டு நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா, அதாவது நீங்கள் அவங்க அப்ளிகேஷன் டேட் அனௌன்ஸ் பண்ணுற அன்றைக்கி ஒரு அப்ளிகேஷன் போட்டிங்கன்னா நீங்கள் 2 ஷிஃப்ட்லேயே இருக்க மாதிரி இருக்கும். மார்னிங் ஷிஃப்ட் அண்ட் ஆஃப்டர்நூன் ஈவினிங் ஷிஃப்ட் 2 ஷிஃப்ட் இருக்கும். அதாவது மார்னிங் ஷிஃப்ட்டு, ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட், அந்த மாதிரி 2 ஷிஃப்ட் இருக்கும். ஒவ்வொரு ஷிஃப்ட்டும் 2.5 hours. மார்னிங் ஷிஃப்ட் கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லிடுறேன். இப்போ நம்ம மார்னிங் ஷிஃப்ட் பார்த்தோம்னா, மார்னிங் 10 AM to 12:30 PM. மார்னிங் ஷிஃப்ட் எவ்வளவு? 10 AM to 12:30 PM. ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் பார்த்தோம்னா 2
PM to 4:30 PM. மார்னிங் ஷிஃப்ட், ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட், 2.5 hours 2.5 hours எழுதுவீங்க. இதில் ஃபஸ்ட்டு மார்னிங் ஷிஃப்ட்டில் என்ன எக்ஸாம் எழுதுவீங்க அப்படின்னா மேத்தமேட்டிக்ஸ், அதாவது மேக்ஸ் எழுதுவீங்க. ஒன்லி காலையில் என்ன எழுதுவீங்க அப்படின்னா ஒரு மேக்ஸ் மட்டும் தான் எழுதுவீங்க. எத்தனை கொஸ்டின்? 120 கொஸ்டின்ஸ் எழுதுவீங்க. மார்னிங் ஷிஃப்ட்டில் ஒன்லி மேக்ஸ் எக்ஸாம், வெறும் மேக்ஸ் மட்டும்தான் கேட்பாங்க. 120 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஈச் கொஸ்டின் கன்சிஸ்ட் 4 marks. ஈச் கொஸ்டின்ஸ்க்கும் 4 marks இருக்கும். டோட்டலாக அப்போ எவ்வளோக்கு எழுதுறீங்க? 120 into 4, சாரி ஐம் சாரி 120 into 2.5, அதாவது 2.5 marks. Each question consists 2.5 marks. Max 120 questions. Each question consists 2.5 marks. 120 கொஸ்டின் கேட்பாங்க, 2.5 மார்க்கு எழுதுவீங்க. அப்போ டோட்டலாக எவ்வளோ வரும்? 2.5 into 120, 300 marks. மேக்ஸ் எக்ஸாம் நீங்கள் மார்னிங் 2.5 hours ஷிஃப்ட்டில் 300 மார்க்ஸ்க்கு எழுதுவீங்க. அதே ஆஃப்டர்நூன் ஷிஃப்ட் பாருங்கள், அப்படியே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஒன்லி இதில் மேக்ஸு, ஆஃப்டர்நூன் அதே 2.5 hours மீதி இருக்க எல்லா சப்ஜெக்ட்டும் வந்துடும். நான் அன்றைக்கே என்ன சொன்னேன்? ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் நம்ம என்றைக்கும் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மேக்ஸ் தான் கொடுக்கணும் அன்றைக்கே சொன்னேன். அது காரணம் இதுதான். செகண்ட் ப்ரிஃபரன்ஸ், அதாவது செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் எது கொடுக்கணும்? இங்கிலீஷ்க்கு. அன்றைக்கே சொல்லியிருந்தேன். அதுக்கு காரணம் மேக்ஸ் 120 கொஸ்டின் கேட்குறாங்க, இங்கிலீஷ் 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. ஈச் கொஸ்டின்ஸ் கன்சிஸ்ட், அதாவது ஈச் கொஸ்டினுக்கு 4 மார்க். இங்கே ஈச் கொஸ்டினுக்கு இங்கே 2.5 marks, இங்கே 4 marks. அடுத்த ப்ரிஃபரன்ஸ் எதுக்குன்னா, அதாவது சயின்ஸ்க்கு. சயின்ஸில் என்ன வரும்? ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி. இதில் எத்தனை கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா, இந்த சைடு எழுதுறேன் எத்தனை கொஸ்டின் கேட்பாங்கன்றது, இங்கிலீஷ்க்கு மட்டும் அந்த சைடு எழுதுறேன். இதில் வந்துட்டு உங்களுக்கு 50 கொஸ்டின்ஸ், இதில் ஒரு 50 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இது மூணே கம்பைன் பண்ணி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, இது மூணே கம்பைன் பண்ணி 50 கொஸ்டின்ஸ். அடுத்த ப்ரிஃபரன்ஸ் ஜிகே பார்ட். இதில் என்னென்ன வரும்? ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி அண்ட் எக்கனாமிக்ஸ், இதெல்லாம் வந்துடும். இதுலேருந்து ஒரு 35 to 40 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. 35 to 40 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. இப்போது இதில் 50, 100, 140 வந்துருச்சு. அடுத்த ப்ரிஃபரன்ஸ் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ். அதாவது கரண்ட் அஃபேர்ஸ்னால் என்னென்னா, நீங்கள் டெய்லி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறீங்கல்ல, அதிலே வந்துடும். டெய்லி நியூஸ் பேப்பர் ரீட் பண்ணுறது, நியூஸ் சேனல்ஸ் பார்க்குறது, அதிலே வந்துடும். அதில் வந்து எத்தனை கொஸ்டின் கேட்பாங்கன்னா 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. புரியுதா? கரண்ட் அஃபேர்ஸ் வந்து 10 கொஸ்டின்ஸ் இதில் வந்துடும். இது வந்து ஜிஎஸ் வரும், ஜென்ரல் ஸ்டடீஸு. ஜென்ரல் ஸ்டடீஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஹிஸ்ட்ரி, ஜியோகிராஃபி, பாலிட்டி, எக்கனாமி வரும். சயின்ஸ் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயோ வரும். இங்கிலீஷ் 50 கொஸ்டின்ஸ், சயின்ஸ் 50 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ் 40 கொஸ்டின்ஸ், அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ஜென்ரல் நாலேஜ் ஒரு 10 கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. டோட்டலாக இதில் 150 கேட்பாங்க. 150 into 4 equal to 600 மார்க்ஸ். அதாவது நீங்கள் இது 300 மார்க்ஸ், இது 600 மார்க்ஸ். டோட்டலாக என்டிஏ எக்ஸாம் எவ்வளோ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா 900 மார்க்ஸ்க்கு நீங்கள் எழுதுவீங்க. டோட்டலாக 900 மார்க்ஸ்க்கு நீங்கள் எழுதுவீங்க. அதாவது நீட் எக்ஸாமுக்கும் இதுக்குள்ள ஒரு வித்தியாசம் பாருங்களேன். நீட் எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும், இதில் நெகட்டிவ் மார்க்கிங். நீட் எக்ஸாமில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்காது, இதில் நெகட்டிவ் மார்க்கிங் இருக்கும். அதான் நீட் எக்ஸாமுக்கும் என்டிஏக்குள்ள வித்தியாசம். இப்போ மேக்ஸ் பார்ட்டில் ஒரு ராங் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது மேக்ஸ் பார்ட்டில் ஒரு ராங் ஆன்சர் பண்ணிட்டீங்கன்னா -0.83. ஒரு ராங் ஆன்சருக்கு எவ்வளோ? -0.83.
ஜென்ரல் அதாவது ஜிஏடி, இது பேர் என்னன்னா உங்களுக்கு ஜிஏடி, ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட். இந்த பார்ட் பேர், இந்த டியூரேஷன் அதாவது இந்த ஷிஃப்ட் பேர் என்னன்னா ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் ராங் ஆன்சர் இருக்கு. -1.33. புரியுதா? ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட், செகண்ட் ஷிஃப்ட், ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் மேக்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் வெறும் மேக்ஸ் மட்டும் தான் கேட்பாங்க. 120 கொஸ்டின்ஸ், அதுக்கு 2.5 மார்க்கு, ஈச் கொஸ்டின் 2.5 மார்க்கு, அப்போ டோட்டலாக 300 மார்க்ஸ்க்கு. ஒன் ராங் ஆன்சருக்கு -0.83. இது ஜிஏடி செகண்ட் பார்ட், அதாவது செகண்ட் ஷிஃப்ட்டு. ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட், இது இங்கிலீஷ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், சயின்ஸ், ஜிஎஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ப்ளஸ் ஜென்ரல் நாலேஜ். இது ஒன் ராங் ஆன்சருக்கு -1.33. இது டோட்டலாக 115 into 4 600 மார்க்குக்கு எழுதுவீங்க. புரியுதா? டோட்டலாக என்டிஏ எக்ஸாம் எவ்வளோக்கு நடக்கும்? 900 மார்க், அதாவது 900 மார்க்குக்கு எழுதுவீங்க. இப்போது இதை நான் சொல்லி முடிச்சிட்டேன். அடுத்து இம்பார்ட்டண்டான விஷயம் இப்போ தான் சொல்ல போகிறேன். வீடியோ கொஞ்சம் இனிமேல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது கொஞ்சம் இம்பார்ட்டண்டான விஷயம், எல்லோரும் தெரிஞ்சிக்க வேண்டியது. மேக்ஸ் இப்போ நம்ம ஸ்கூல் டேஸ்லலாம் 100க்கு ஸ்கூல் அந்த எக்ஸாம்ஸ்லாம் எழுதுவோம்ல, 100க்கு 35 எடுத்தால் நம்ம ஜஸ்ட் பாஸ். ஓகே, நம்ம ஜஸ்ட் பாஸ், அவ்வளோதான். 100க்கு 35 எடுத்தால் நம்ம ஜஸ்ட் பாஸ். அதே மாதிரி என்டிஏ எக்ஸாமில், அதாவது ஃபர்ஸ்ட் பார்ட் மேக்ஸ் பார்ட்டில் 25% எடுத்தால் ஜஸ்ட் பாஸ். அதாவது 25% 300ல் 2.5 ஹியர் 3 so 100 75 மார்க்ஸ். 25% எவ்வளவு? 75 மார்க்ஸ். 75 மார்க்ஸ் 25%. 75 மார்க்ஸ் எடுத்தால் நீங்கள் ஜஸ்ட் பாஸ், அவ்வளோதான். நீங்கள் வந்து எஸ்எஸ்பி குவாலிஃபை கிடையாது, நீங்கள் ஜஸ்ட் பாஸ், அவ்வளோதான். அடுத்து அதே மாதிரி ஜிஐடிக்கு 25%. 25% எவ்வளோ வருது? 100, 600, 300, 150, அதாவது 150 மார்க்கு. 150 மார்க் எடுத்தால் நீங்கள் ஜஸ்ட் பாஸ். 150 மார்க்ஸ் எடுத்தால் ஜஸ்ட் பாஸ். நீங்கள் வந்து எஸ்எஸ்பின்னா என்னன்னு உங்களுக்கு நீங்கள் புரியுதா? இந்த வீடியோ பார்த்து எஸ்எஸ்பின்னு புரியாதவங்கலாம் இருப்பீங்க. அவங்க வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருந்தேன், அதை பாருங்கள். எஸ்எஸ்பின்னா என்ன தெளிவாக புரியும். இதை எடுத்தால் நீங்கள் எஸ்எஸ்பி குவாலிஃபை கிடையாது. அதாவது நீங்கள் ஜஸ்ட் என்டிஏவை பாஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. கிராக் பண்ணல, என்டிஏவை பாஸ் பண்ணி வச்சுருக்கீங்க, எஸ்எஸ்பி குவாலிஃபை கிடையாது. சரி, நாங்கள் தான் பாஸ் பண்ணிட்டோமே, நாங்கள் எஸ்எஸ்பி குவாலிஃபை கிடையாது. இந்த எக்ஸாமை, அதாவது என்டிஏ எக்ஸாமை நடத்துறது என்னன்னு, இந்த என்டிஏ எக்ஸாம் நடத்துறது யார்? யூபிஎஸ்சி. அதை நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். இந்த என்டிஏ எக்ஸாம் நடத்துறது யூபிஎஸ்சி. எஸ்எஸ்பியை நடத்துறது யூபிஎஸ்சி கிடையாது, இந்தியன் ஆர்மி. எஸ்எஸ்பியை நடத்துறது இந்தியன் ஆர்மி. அந்த எஸ்எஸ்பியை நடத்துறது இந்தியன் ஆர்மி. அவங்க கொடுப்பாங்க, இந்தியன் ஆர்மி ஒரு கட் ஆஃப் கொடுப்பாங்க. இப்போ உங்களுக்கு சப்போஸ் இதில் 75 ஒரு 150 எடுத்திருக்கீங்களா? டோட்டலாக 75 + 150 225 மார்க் எடுத்திருக்கீங்க. 900க்கு 225 மார்க் எடுத்திருக்கீங்க. 900க்கு 225 மார்க் எடுத்திருக்கீங்க. இது எடுத்து நாங்கள் பாஸ் ஆகிட்டோமே, அப்புறம் நாங்கள் குவாலிஃபை கிடையாது. அதான் யூபிஎஸ்சி அடிப்படையில் இவ்வளோ எடுத்தா பாஸ். இந்தியன் ஆர்மி எஸ்எஸ்பி நடத்துறது இந்தியன் ஆர்மி. அவங்க ஒரு கட் ஆஃப் கொடுப்பாங்க. இவ்வளோ கட் ஆஃபை நீங்கள் கிராஸ் பண்ணால் எங்களோட எஸ்எஸ்பிக்கு நீங்கள் குவாலிஃபை அப்படின்னு அவங்க ஒரு கட் ஆஃப் கொடுப்பாங்க. மேபி ரொம்பலாம் போகாது, ஒரு 300, 330, 350, அதிகமாகவும் இருக்கலாம், குறைஞ்சும் இருக்கலாம். 180, 150 கூட இருக்கலாம் கட் ஆஃப். 200 மார்க்காக கூட இருக்கலாம். அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்களோ, அதாவது அவங்க இயர்லி கன்சிடர் பண்ணி அந்த சுச்சுவேஷன். இப்போ இந்த கொரோனா இந்த டைம்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாகும். அது மாதிரி தான் அவங்க எவ்வளோ கட் ஆஃப் கொடுக்குறாங்களோ அதை நம்ம கிராஸ் பண்ணால் நம்ம வந்து எஸ்எஸ்பிக்கு குவாலிஃபை. இந்த வீடியோ தெளிவாக புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த வீடியோ இதை பார்க்கும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமோ அப்படின்லாம் தோணும். என்டிஏ பாஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் கிடையாதுங்க. காம்படிட்டிவ் எக்ஸாம், என்டிஏங்கிறது ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். டிஎன்பிஎஸ்சி, ஆர்ஆர்பி இந்த மாதிரி ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம். இந்த காம்படிட்டிவ் எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கு சில டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. இந்த என்டிஏ கிராக் பண்ணுறதுக்கு நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இருக்குது. அதை ஃபாலோ பண்ணி உங்களோட பேசிக்கான நாலேஜை அப்ளை பண்ணிங்கன்னா போதும், நீங்கள் ஈஸியாக பாஸ் ஆகிடலாம். நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகவே தேவையில்ல. இந்த பேசிக்கான நான் என்னோடய வீடியோலாம் அடுத்தடுத்து நான் போட்டுக்கிட்டே இருப்பேன். நிறைய டிப்ஸ் போடுவேன், ட்ரிக்ஸ் போடுவேன், நிறையா இதில் நான் சொல்லித் தருவேன். அடுத்த வீடியோவில் நம்ம நிறையா டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் பார்க்க போகிறோம். பேசிக் நாலேஜ் அப்ளை பண்ணாவே நீங்கள் வந்து இதை ஈஸியாக கிராக் பண்ணிடலாம். நம்ம வீடியோ நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும், ஈஸியாக நீங்கள் இதை கிராக் பண்ணிடலாம். ஒரு ஸ்க்ரீன்ஷாட் கூட வேணுமா எடுத்து வச்சுக்கோங்க. ஓகே,
நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க. உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன், அதாவது அடுத்தடுத்த வீடியோ வரணும்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணால் தான் வரும். லைக் பண்ணுங்கள், பிடிச்சவங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தவங்க லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது தேவைப்பட்டு ஐயோ நான் இதை ஒரு மிஸ் பண்ணிட்டேன் எனக்கு இதை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு நான் கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணுறேன். லெட்ஸ் கிராக் இட். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.